தெய்வம். நமக்கு மழையை கொடுப்பதே இன்றையதான். மழைன்னு சொல்றோம். மழைனா முன்னாடி எல்லாம் மதத்துல எல்லாம் நீரெல்லாம் திறந்து விடுவாங்க. அப்பதான் அந்த மழை கதவுகள் நம்ம திறக்கப்படும். அதே மாதிரி ஏர் உழவுவாங்க. இப்ப நம்மளாம் பூஜை பண்றோம். ஆயுத பூஜையெல்லாம் நம்ம வச்சு கும்பிட வேண்டிய பொருள் எது அப்படின்னு சொன்னா நம்முடைய உழவு கருவி, அந்த பரம்புலாம் போட்டு வந்துருக்கீங்களா, அந்த உழவு கருவியை வச்சு நாம் கும்பிட வேண்டும். அதே மாதிரிதான் வாராகி அம்மன் தான் நம்முடைய குலதெய்வம். வாராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் வர வேண்டாம். நம்முடைய ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் பொழுது நாம் மூவேந்தர் குலத்தை சேர்ந்தவர்கள், சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய சோழர்கள் செல்லும் பொழுது பெண் தெய்வங்களை தான் அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி வாராகி அம்மன் தான் நம்முடைய தெய்வம். ஏன்னா நில உடைமையாளர்கள் நிலத்திற்கு பெண் தெய்வங்கள் தான் நமக்கு காவலாக இருந்திருக்கிறது. இலக்கியம், இலக்கணம், புறநானூறு, அண்ணனூறு, கல்வெட்டுக்கள், நூல்கள், நிகழ்வுகள் அனைத்திலுமே தேவேந்திர குல வேளாளர்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். இதை சென்னல் முதுகுலத்தோர், சேற்றுக்கால் செல்வர்கள், ஏருடன் பிறந்தவர்கள், அருந்திரு வீரர்கள், பெருந்திரு உழவர்கள், நெல்லின மக்கள் என்று போற்றப்பட்டவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். நம்முடைய மருத நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். மலைப்பகுதியிலிருந்து மலையில தான் வசித்து கொண்டிருந்தோம். மலையிலிருந்து கீழே நிலப்பகுதிகளை சரி செய்து முதலில் நெல்லை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான். எனவே நாம் எப்படி தாழ்த்தப்பட்டவர் என்றால் பட்டியலில் என்று நம்ம சேர்க்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அதுல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிறப்பு என்னன்னா, நீங்க அனைவருமே இங்க இந்த இடத்தை கலந்து கொண்டிருக்கீங்க. இப்ப பட்டியலில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், பட்டியலில் இருப்பதனால நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு தெரியுமா? ஸ்கூல்ல படிக்க போறாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, கல்லூரிகள் எல்லாம் படிச்சு நம்ம பிள்ளைகள் போட்டிகள் எல்லாம், ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்திலுமே வெற்றி பெற்றாலும் ஆனால் நம்முடைய இந்த பட்டியலில் இருப்பதனால் நம்முடைய குழந்தைகள் வெளிவருவதில்லை, அச்சப்படுறாங்க. நம்ம வெளிவந்தாலும் நம்ம அவங்க இதை சொல்லிடுறாங்க, இவங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு. நம்மளுடைய குழந்தைகள் மிகவும் சிரமப்படுறாங்க. அப்ப அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி நிலையங்கள், அலுவலக பணியிட நிலையங்கள், தொழில்நுட்பங்கள், விளையாட்டு, கல்வித்துறை, ஊடகம், சினிமா போன்ற எல்லாவற்றிலுமே நம்ம மக்கள் பணி செய்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெல்லாம் இல்லை. எனவே இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் பெண்கள் பொருளாதாரம், சமூகம், அரசியல் கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்ம வெளியே வர முடியும். எனவே தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இலவசத்திற்காக நீங்க போகாத இலவசத்துக்கு நீங்க போறதுனாலதான் நம்ம அந்த இந்த மக்கள் தேவேந்திர குல மக்களை கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படின்ற எண்ணத்தை மாற்றுவதற்காகத்தான் நாம் அரசியலில் நாம் கால் ஊன்ற வேண்டும். அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் இருந்தால்தான் நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு நாம் ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா பட்டியலை விட்டு வெளியேற்றதற்கு பெண்கள் எங்கு பொதுக்கூட்டங்கள், நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் எங்கெங்கு நடக்கிறதோ அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்திரனை வணங்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்திரன் படம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நெல் நமக்கு நம் வாழ்வியலில் நெல் சிறந்த பங்கு வைக்கிறது. இறப்பிலிருந்து சாவு வரை இந்த நெல்லு தான் நமக்கு பாடமாக இருக்கிறது, நமக்கு ஒரு வரலாற்றை கொடுக்கின்றது. எனவே தேவேந்திர குல மக்களாகிய நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர் இங்கெல்லாம் நெல் அறுவடை, பேரூர் பட்டீஸ்வரர் கோயில நாட்டு நடுறாங்க, நெல் அறுவடை திருவிழா அப்படின்ற ஒவ்வொரு கோயில்களிலும் 400 கோயில் 500 கோயிலுக்கு மேல் பரிவட்டங்களும் பட்டங்களும் நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழன், நம்முடைய தமிழ முதல் இனம், இதை கற்றுக்கொள்ள வேண்டும்.